இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த புனித வெள்ளி தினத்தை தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் அனுசரித்தனர். அதனை ஒரு தொகுப்பாக தற்போது காணலாம். கடலூர் மாவட்டம் கார்மேல் அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் வகையில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராணிப்பேட்டையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் திருச்சிலுவை பாதை குறித்து ஜப பாடல்களுடன் சிறப்பு புனித வெள்ளி பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு ஜப பேரணியாக முக்கிய வீதிகளின் வழியாக சென்றனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள புனித தூய வியாகுல அன்னை பேராலயத்தில் சிலுவை பாதை வழிபாடு மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பேராலய வளாகத்தில் மக்கள் சிலுவை சுமந்து வந்து தூய வியாகுல அன்னை ஆலயத்தின் உட்புறத்தில் சுற்றி வந்தனர். சேலம் 4 சாலை அருகே உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை வழிபாடு மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இயேசு வேடமிட்ட ஒருவர் சிலுவையை சுமந்து செல்வது போன்றும் அவரை காவலர்கள் அடித்து சித்திரவதை செய்வது போன்றும் நடித்து காட்டி குழந்தை இயேசு பேராலயத்துக்கு வந்தடைந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள நகலூரில் உள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயத்தில் புனித வெள்ளியையொட்டி சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது 14 இடங்களில் சிலுவையை வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இறுதியாக தேவாலயத்தை அடைந்த பின் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. தஞ்சை மாதாக்கோட்டை புனித லூர்து சகாய அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வை டிராக்டரின் மேல் நடித்து காட்டி பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் சிலுவைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். அப்போது இயேசுவின் பாடுகளை தத்ரூபமாக நடித்து காட்டி ஜெபம் செய்து வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.